நம்மளோட பேபி என்னடா அடிக்கடி எந்திரிச்சிட்டே இருக்காங்க, இதுக்கு என்னதான் வலி அப்படின்னு சொல்லி 1 இயர்க்கு மேல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தூங்குன டிஃப்ரென்ஸ் வந்து என்னால நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் டே. ஒஸ்டாவும் போகலாம், ஸ்மூத்தாவும் போகலாம். அது வந்து எதுவுமே நம்ம கையில் சில நாள். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ப்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நிறையா மாமிஸ்க்கு வந்து நைட்டு அடிக்கடி ஏஞ்சிட்டே இருக்காங்க. இதனால சுத்தமாக எனக்கு தூக்கமே இல்லை. ஆக்சுவலாக குழந்தை பிறந்ததுலேருந்து பல வருஷம் நம்ம கண்டிப்பாக தூங்குறதுக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கங்கிறது கண்டிப்பாக சில வருஷத்துக்கு இருக்க போகிறது கிடையாது. நமக்கு ஒரு 1 இயர்க்கு மேலேயே சில பேபிஸ் வந்து நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக எந்திரிக்காமல் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக தூங்குற பேபிஸும் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளோட பேபி என்னடா அடிக்கடி எந்திரிச்சிட்டே இருக்காங்க, இதுக்கு என்னதான் வலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னோட பேபி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வேக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அது வந்து கிராஜுவலாக எப்படி மாறி நைட் வந்து ஓரளவுக்கு லாங் லாஸ்டிங்காக கொஞ்ச நேரம் லாங்காக தூங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன், எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கான தான் இந்த வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அடிக்கடி நைட் வந்து எந்திரிச்சுக்கிட்டே இருக்காங்கிறதுக்காக ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். பிரஸ்ட் ஃபீடை ஸ்டாப் பண்ணாதான் ரொம்ப நேரம் தூங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. பட் சின்ன ஆல்டர்னேஷன்ஸ் பண்ணா கண்டிப்பா வந்து தூங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் வந்து சொல்றேன், ஆல்டர்னேஷன் பண்ணனாலதான் என்னோட பேபி நான் 2 இயர்ஸ், பட் 1 இயர்ல இருந்தே ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 1 இயர்க்கு மேல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தூங்குன டிஃப்ரென்ஸ் வந்து என்னால நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான இந்த வீடியோ. ஆக்சுவலி வந்து 1 இயர்க்கு மேல பேபிஸ் வந்து நைட் எந்திரிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து பசிக்காக எந்திரிக்கவே இல்லை. அவங்களுக்கு பயங்கரமா பசிக்குது, அதனாலதான் அழுகுறாங்க, அதனாலதான் எந்திரிக்கிறாங்க. உடனே எடுத்து நம்ம வந்து ஃபீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரிமெம்பர், 1 இயர்க்கு மேல பேபிஸ் வந்து ஜஸ்ட் கம்ஃபர்ட்டுக்காக மட்டும்தான் எந்திரிப்பாங்க, பசிக்காக எந்திரிக்கல. ஸோ பசிக்காக எந்திரிக்கிறங்கிற பேபியை நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோங்கிறப்போ அது இன்னுமே கம்ஃபர்டபுளா தான் வச்சுக்கும். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் திங், அவங்க பசியில இல்லை. அப்ப என்ன? And frequent weanings and cluster feedings are very normal in breastfeeding journey. Cluster feeding in the sense, அப்பதான் நீங்க வந்து 20 minutes கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ணி தூங்க வச்சிருப்பீங்க. திரும்பி ஒரு half an hour, ஒரு 40 minutesல திரும்பி அகைன் எந்திரிப்பாங்க, அகைன் ஃபீட் பண்ணும், திரும்பி தூங்க வைக்கிறது. இப்படியே இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து கிளஸ்டர் ஃபீடிங் சொல்லுவோம். விச் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் தான். ஸோ எல்லா குழந்தைங்களும் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இப்பவுமே பயங்கர சம்மர். போன சம்மர் வந்து பாத்தீங்கன்னா பகல்லையுமே தண்ணி குஹன் வந்து நிறைய குடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல நைட்டும் அவனுக்கு அப்ப தண்ணி தேவைப்படுங்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணேன், அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் ஃபீடிங் பாட்டில். ஸோ நல்ல பிராண்டா லவ்லா பிராண்ட் பார்த்து நான் ஒரு நல்ல ஃபீடிங் பாட்டிலாம் நான் வாங்கிட்டேன். அப்பதான் நான் வந்து 1 இயர்க்கு மேலதான் வந்து அவனுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதுமே வந்து நைட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணாம ஒரு செஷனை வந்து நான் வந்து ஃபீடிங் பாட்டில்ல தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன். அந்த தண்ணியை வந்து நான் ஃபீட் பண்ணேன். அவன் என்ன பண்ணா, ஃபீடிங் பாட்டில் கொடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டான். அக்செப்ட் பண்ணி ஒரு 4-5 செகண்ட் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவன் திரும்பி படுத்து தூங்கிட்டான். பார்க்கவே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவனுக்கு பசிக்கல, மில்க்குங்கிற ஒரு விஷயம் உனக்கு தேவைப்படலை, ஜஸ்ட் அந்த சூதிங்காக அந்த 4-5 சக்கிள், அது வந்து வெதர் இட் இஸ் மில்க் ஆர் வாட்டர் மேபி, கொஞ்சம் லைட்டா ஒரு 4-5 சைக்கிள் பண்ணோடனே குடிச்சிட்டு அவனே தூங்கிட்டான். ஸோ கொஞ்ச நாளைக்கு நைட்டு ஃபுல்லா இப்படிதான் போகும். ஒரு செஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து நான் வந்து வாட்டரால ஆல்டர்னேட் பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்ச நாள் வந்து இப்படிதான் போச்சு. நான் எந்திரிக்கிறப்பெல்லாம் ஃபீடிங் பாட்டில தண்ணி வச்சிருப்பேன். ஒரு 2 months நினைக்கிறேன், ஒரு 2 months நான் ஃபீடிங் பாட்டில் நான் யூஸ் பண்ணேன். எந்திரிக்கும் போதெல்லாம் ஃபீடிங் பாட்டில கொடுத்து தண்ணியை கொடுக்க வச்சு தூங்கி வச்சிருவேன். திரும்பி அகைன் எந்திரிச்சான்னா நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்குவேன். பிரஸ்ட் ஃபீட் உடனே வந்து நைட்ல நான் ஸ்டாப் பண்ணல. ஒரு செஷன் மட்டும்தான் வந்து வாட்டர் பாட்டில்ல, ஃபீடிங் பாட்டில்ல நான் வந்து வாட்டர் கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஒரு 4-5 days ஆயிடுச்சு, ஒரு 1 week கிட்டக்க ஆயிடுச்சுங்கிறப்போ 2 செஷன். ஆக்சுவலா ஒரு அந்த 1 இயர்ங்கிறப்போ அவன் வந்து ஒரு 4 times பக்கம் எந்திரிச்சிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் 1 timeங்கிறத அப்புறம் 2 time நான் மாத்திக்கிட்டேன். ஸோ இப்போ தண்ணி குடிச்சிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிடுவேன், அடுத்து வந்து அகைன் தண்ணியை குடிச்சு நான் தூங்க வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு செஷனா வந்து வாட்டர்ல வந்து நான் வந்து ஆல்டர் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பயங்கர சம்மரும் கூட, தண்ணியும் அவன் நிறைய குடிச்சான். குடிச்சிட்டு அகைன் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணி கொடுத்தா அவன் தூங்கிட்டான். அண்ட் சில சமயம் வந்து எல்லா நாளும் வந்து தண்ணி குடிச்சிட்டுலாம் அவன் தூங்கல.
சில சமயம் ராக்கிங்கும் தேவைப்பட்டுச்சு, சில சமயம் பிரஸ்ட் ஃபீடிங்கும் தேவைப்பட்டுச்சு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் டே. ஒஸ்டாகவும் போகலாம், ஸ்மூத்தாகவும் போகலாம். அது வந்து எதுவுமே நம்ம கையில். சில நாள்லாம் பயங்கரமா அழுன்னு அழுவான். ராக் பண்ணாலும் அழுவான், பிரஸ்ட் ஃபீட் பண்ணாலும் அவன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்கிறப்போ நைட் நான் ஒரு 14 மந்த்ஸ்லங்கிறப்ப நான் வந்து கவுஸ் மில்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு நடுராத்திரி போய் பாலாத்திலாம் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ எல்லா நாளும் இப்படி போகும்னு சொல்ல முடியாது. பட் மேஜரா நம்ம மெயினா வந்து தண்ணி மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவனோட ஸ்லீப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அண்ட் 2 months வரைக்குமே வந்து நான் ஃபீடிங் பாட்டில்ல கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப வரைக்கும் அவனுக்கு ஸ்ட்ரா பாட்டில் வந்து அவனுக்கு குடிக்க தெரியாது. நான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரா பாட்டில் புதுசா வாங்கி டே டைம்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அவன் வந்து கொடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டான். அவன் நல்லாவே வந்து சக் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ஃபீடிங் பாட்டில் அப்படியே வீன் பண்ணிட்டு வென்ட் ஃபார் அ ஸ்ட்ரா பாட்டில். ஸோ எந்திரிக்கும் போதெல்லாம் வந்து ஸ்ட்ரா பாட்டில்ல வந்து குடிச்சிட்டு திரும்பி அகைன் தூங்கிடுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பக்கத்தில் படுத்துருக்கணும், என்ன டச் பண்ணிக்கிட்டே தூங்கணும். அவனோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ உங்கள் பேபியோட கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னு பாருங்க. சில பேபிஸ்லாம் அவங்க அப்பா கிட்டே ஒட்டிகிட்டே படுத்திருப்பாங்க. என் பேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை டச் பண்ணியிருக்கணும், இல்லை அவன் என்னை டச் பண்ணியிருக்கணும். ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்ல ரொம்ப பக்கத்தில் ஹக் பண்ணிக்கிட்டே படுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அவனோட கம்ஃபர்ட் ஜோனா இருந்துச்சு. ஒரு 1.5 வயசு வரைக்குமே இது வந்து இருந்துச்சு. நான் 1.5 வயசுங்கிறப்போ கம்ப்ளீட்டா பிரஸ்ட் ஃபீட் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் ரிமெம்பர் டே டைம் நீங்க பிரஸ்ட் ஃபீட் கண்டிப்பா நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நைட்ல வந்து நீங்க வாட்டர் ஆல்டர்னேட் பண்ணாலுமே டே டைம்ல நீங்க வந்து கண்டிப்பா ஃபீட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ டே டைம்ல வந்து ஃபீட் பண்ணி அவங்க 1 இயருங்கிறப்போ 2 நாப் எடுப்பாங்க. காலையில கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. ஸோ அந்த டைம்லாம் நீங்க ஃபீட் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து ஒவ்வொரு செஷனா கம்மி பண்ணிட்டே வரும்போது செஷன்ஸ் குறையும். அண்ட் அவங்களோட லாங் லாஸ்டிங் ஆன ஸ்லீப் வந்து நமக்கும் கொஞ்சம் தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நம்ம கிட்ட படுத்து தூங்கிக்குவாங்க. அப்படிங்கிறப்போ அடிக்கடி எந்திரிக்கிறங்கிறது ஒரு நாள் போல ஒரு நாள் கண்டிப்பா இருக்காது. ஒரு நாள் நமக்கே பயங்கர டென்ஷன் ஆகும், சலிப்பாயிரும். என்னது எல்லா ஊர்ல உலகத்துல எல்லா குழந்தைங்களும் யாரை கேட்டாலும் என் பையன்லாம் தூங்கிடுவான், என் குழந்தையெல்லாம் தூங்கிடும், ஆனா நமக்கு மட்டும்தான் இப்படி தானான்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள நம்ம போவோம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணவே முடியாது. அந்த ஜோன் எப்படிங்கிறதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க மேபி இதை ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். அண்ட் adding to this, slow and steady wins the race. Consistency is the key. ஸோ ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். உடனே இன்னைக்கு நான் வந்து இல்லை தண்ணியை கொடுத்து இன்னைக்கு நான் தூங்க வைக்க போறேன் அப்படின்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நானுமே வந்து பிரஸ்ட் ஃபீட் வீன் பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயம் நான் பண்ணலை. ஸோ கிராஜுவலா ஜென்டலா ஒரு நடந்த விஷயம் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான ஸ்லீப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிற பட்சத்தில் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். ட்ரை பண்ணி பாருங்க, மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஏதாச்சும் அதை பொறுத்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. Until it's bye from Bhavati.